வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோவில் நாங்கள் நடிகை ரோஜாவை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அதற்கு முதல் திரையுலகங்களில் நடிகைகள் படும் பாடு ரொம்பவே வேதனைக்குரியது உறவுகளே. ஒரு நடிகை சிறு பாத்திரமாக இருந்தாலும் சரி அல்லது கதாநாயகி பாத்திரமாக இருந்தாலும் சரி, திரை உலகத்துக்குள் நுழைய வேண்டுமென்றால் நிறையவே அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் செய்ய வேண்டி இருக்கும். ஒரு நெருப்பாற்றையே கடந்துதான் இன்றைக்கு வரையிலும் பெண்கள் சினிமாவில் சாதிக்க முடியும் என்பது ஒரு கசப்பான உண்மைதான் உறவுகளே. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, பாலிவுட்டிலும் இதே நிலைமைதான். பெண்கள் அழகும் திறமையும் மட்டும் இருந்தால் போதுமா? இல்லை. வாய்ப்புகள் கிடைக்க வேண்டுமென்றால் அவர்கள் பலவிதமான தியாகங்களை செய்து தங்கள் மனத்துக்கு பிடிக்காத விடயங்களை எல்லாம் செய்து அதன் மூலம்தான் தங்கள் இருப்பை ரசிகர்களுக்கு திரையுலகில் காட்டி பிறகு தங்கள் திறமையால் வளர்ந்து ஒரு இடத்துக்கு அவர்களால் வர முடிகிறது என்பது உண்மைதான் உறவுகளே. இதை நீங்கள் எந்த பிரபல்யமான நடிகையிடம் சென்று தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் கடந்து வந்த அந்த நெருப்பு ஆற்று பயணங்கள் பற்றி. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இப்படியான சில கருப்பு பக்கங்கள் எல்லா நடிகைகளுக்கும் இருக்கும். அதை அவர்கள் பிறகு சினிமாவின் உச்சத்தில் வந்து கோடான கோடி ரசிகர்களை பெற்ற பின்பு அதை பற்றியெல்லாம் யாரும் பேசுவதில்லை, பேச தேவையும் இல்லை. சரி, இப்பொழுது நாங்கள் நடிகை ரோஜாவின் வரலாற்றுக்கு வருவோம். இவர் 17/11/72 திருப்பதியில் பிறந்தார். இவர் தெலுங்கு குடும்பத்தை சேர்ந்தவர் உறவுகளே. இவரது இயற்பெயர் ஸ்ரீலதா ரெட்டி. இவர் கல்வி பயிலும் பொழுது பட்டப்படிப்பெல்லாம் படித்திருக்கிறார். BA பட்டங்கள் பெற்றிருக்கிறார் பொலிட்டிக்கல் சயின்ஸில். இவர் சினிமாவில் ஆர்வம் கொண்டு தெலுங்கு சினிமாவில் முயற்சி செய்த காலத்தில் இவரது முதல் படம் தெலுங்கு படம்தான் அமைந்தது. பிரேமா தவசு என்ற தெலுங்கு படத்தில் ராஜேந்திர பிரசாத்தோடு இவர் நடித்தார். அந்த படம் பெரிய வெற்றியை பெற்றது. எல்லா இடமும் இவர் பேசப்பட்டார். இந்த நிலையில்தான் இவருக்கு தென்னிந்திய மொழிகளில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை பிறந்தது. அதனால் தமிழ் மொழியில் நடிப்பதற்கு சான்ஸ் கேட்டு அவர் வெயிட் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் தான் KR செல்வமணியின் டைரக்ஷனில் 1992 செம்பருத்தி என்ற படத்தில் பிரசாந்துக்கு ஜோடியாக நடித்தார். அந்த படம் செம ஹிட் ஆச்சு. இளையராஜாவின் இசையில் வந்த பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் இசைத்தன. இந்த படத்தின் மூலம் இவர் தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழ் நடிகைக்கு ஒரு போட்டியான நடிகையாகவே உருவாகிவிட்டார். தொடர்ந்து பல வெற்றி படங்கள் நடித்தார். சூரியன், உழைப்பாளி, வீரா, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் போன்ற படங்களில் எல்லாம் நடித்தார். இப்படி ஒரு 10 வருடங்கள் 91 2002 கொஞ்சம் பிஸியான நடிகையாக இருந்தார். கிட்டத்தட்ட 100 படங்களில் அந்த காலத்தில் இவர் நடித்திருக்கிறார், தென்னிந்திய மொழிகளில் உட்பட. பிறகு சான்ஸ் கொஞ்சம் குறையவே இவர் அரசியலில் பிரவேசிக்க தொடங்கினார். ஆந்திரா சென்று அரசியலில் குதிக்கலாம் என்று யோசித்து தெலுங்கு தேச கட்சியில் இவர் முதலில் சேர்ந்தார் உறவுகளே. உங்களுக்கு தெரியும், ஒரு நடிகை கட்சியில் சேர்ந்தால் ஒரு வரவேற்பு இருக்கத்தான் செய்யும். அப்படி இவர் தெலுங்கு தேச கட்சியில் சேர்ந்து உழைத்தார். 2 முறை MLA ஆகுவதற்கு முயற்சி செய்து தேர்தலில் நின்றார். ஆனால் அவரால் வெல்ல முடியவில்லை உறவுகளே. ஓரளவு வாக்கு பெற்றார். ஆனால் MLA வரும் அளவுக்கு அவர் பெற்ற வாக்குகள் போதவில்லை. பிறகு 2009 தெலுங்கு தேச கட்சியில் இருந்து விலகி YSR காங்கிரஸில் சேர்கிறார். அங்கு ஜெகனுடன் சேர்ந்து இவர் அரசியலில் மும்மரமாக ஈடுபடுகிறார் உறவுகளே. ஜெகன் பாத யாத்திரை செல்லும் போதெல்லாம் கூடவே சென்றார். ரோஜாவின் பெயர் எல்லா இடமும் அங்கே பேசப்பட தொடங்கியது. இந்த நிலையில்
YSR கட்சியிலேயே மீண்டும் எம்எல்ஏக்கு நிற்கிறார், வெற்றியும் பெறுகிறார். அது மட்டுமல்ல, இவரது உழைப்பையும் புரிந்து கொண்ட அந்த கட்சி YSR கட்சி ஜெகன்மோகன் ரெட்டி இவருக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்து அழகு பார்த்தார் உறவுகளே. இப்படி நடிகையாக இருந்த ரோஜா அரசியல்வாதியாக வந்து அமைச்சராக வந்தது பலராலும் மதிக்கப்பட்டது. ஏனென்றால் அவர் போராடி அந்த வெற்றியை பெற்றார் என்று எல்லோரும் அதை அப்ரிஷியேட் பண்ணினார்கள். பிறகு சின்னத்திரையில் கூட தொகுப்பாளராக இருந்திருக்கிறார். ஜி தமிழ் போன்ற டிவி நிகழ்ச்சிகளில் வந்து பாப்புலராக வந்தார். இப்படி இவர் நடிகையாக இருந்து சின்னத்திரையில் இருந்து அரசியல்வாதியாக வந்து அமைச்சராக வந்ததெல்லாம் ரொம்பவே பாராட்டக்கூடியது விடயங்கள் உறவுகளே. இவருக்கு பிடித்த நிறம் பிளாக் அண்ட் ரெட் என்று சொல்லி இருக்கிறார். பிடித்த நடிகர் ஆஃப்கோர்ஸ் ரஜினிகாந்த், பிடித்த நடிகை ஸ்ரீதேவி. நான் ஏற்கனவே சொன்னேன், நடிகைகளின் வரலாற்றில் ரொம்பவே கஷ்டம் வேதனைகள் நிறைந்த பக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த வகையில் ரோஜாவும் பல கஷ்டங்களை தாண்டித்தான் சினிமா உலகுக்குள் நுழைய வேண்டி இருந்தது உறவுகளே. இதனால் இவர் அரசியலில் உச்சம் இருக்கும் நிலையில் எதிர்க்கட்சிகள் இவரை வீழ்த்த முடியாத ஒரு தருணத்தில் வேறு ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து இவர் மீது அவதூறு பரப்பினார்கள். அதாவது நடிகை ரோஜா ப்ளூ ஃபிலிமில் நடித்திருக்கிறார், அதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருக்குது என்று சட்டசபையிலேயே குற்றம் சாட்டினார்கள். இதனால் ஆந்திராவே அதிர்ந்து போனது. ஏனென்றால் ஒரு அமைச்சராக இருக்கும் ஒரு நடிகை மீது, ஒரு பெண்ணின் மீது இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வைத்தார்கள் என்று சொல்லி, இப்படியான குற்றச்சாட்டை ரோஜா மறுத்தார், வேதனைப்பட்டார், நேரலையில் கூடி அழுதெல்லாம் அதுக்கு மறுப்பளித்திருந்தார். இப்படி ரோஜா செய்திருப்பாரா என்பதெல்லாம் இன்னும் ஒரு டாபிக் ராசா. அது எல்லா நடிகைகளையும் நாங்கள் பிரத்யேகமாக கேட்டால்தான் தெரியும். அவர்கள் ஆரம்பத்தில் கடந்து வந்த பாதைகள், எத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் அவர்கள் செய்தார்கள் என்று அவர்கள் உள்மனதில் இருந்து நிச்சயமாக சொல்லுவார்கள். ஆனால் ஒரு பெண் பல விடயங்களை தாண்டி வெற்றி வாகை சூடி அரசியலிலும் சினிமாவிலும் ஒரு புகழ் உச்சத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் அவரே மறந்த ஒரு விடயத்தை மீண்டும் கிளற வேண்டுமா என்ற கேள்வி இருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சிகள் விடுவார்களா உறவுகளே? நெருப்பில்லாமல் புகையுமா என்று சொல்லி வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அதை எங்களால் தவிர்க்க முடியாது. சொல்லுவார்கள், உலைவாயை மூடினாலும் ஊர்வாயை மூடலாமா என்று அந்த காலத்திலேயே சொன்னார்கள். இன்றைய டிஜிட்டல் வேர்ல்டில் உங்களுக்கு தெரியும், எத்தனையோ ஃபோட்டோ, எத்தனையோ வீடியோக்கள் எல்லாம் வைத்துத்தான் இப்படியான அவதூறுகளை இவர்கள் வெளியிலே சொல்லுவார்கள் என்பதை எங்களுக்கு புரியாமல் இல்லை. இவரை முதல் தமிழில் அறிமுகப்படுத்திய, செம்பருத்தி படத்தில் அறிமுகப்படுத்திய KR செல்வமணியை இவர் மணந்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ரொம்பவே வளர்ந்த பிள்ளைகளாக ஆகிவிட்டார்கள். இப்படி ரோஜா நடிகையை பற்றி, அவரது புகழ், அவருடைய கடினமான உழைப்பு, அவர் அரசியலில் கஷ்டப்பட்டார், பிறகு வெற்றி அடைந்தார். இப்படியாக ஒரு பெண் என்னதான் அவரை பற்றி ஊடகங்களும் எதிர்க்கட்சியினரும் வித்தியாசமான கருத்துக்களை வாரி இறைத்தாலும், அவதூறுகளை வாரி இறைத்தாலும், அதற்கு எதிராக எல்லாம் போட்டி போட்டு தானும் சாதிக்க முடியும், பெண்களுக்கு ஒரு உதாரணமாக தன்னை நிலைநிறுத்த முடியும் என்ற வகையில் நடிகை ரோஜா சினிமாவிலேயும் அரசியலிலேயும் வெற்றி பெற்றது பெண் இனத்துக்கு ஒரு முன்னுதாரணமாகத்தான் இருக்கிறது உறவுகளே.